ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிரியைகளினால் அல்ல. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்யணும். நற்கிரியை அப்படின்னா உதவி செய்கிறதில்ல, அதுவும் ஒரு நற்கிரியை தான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காரியம்னா நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எப்படினாலும் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்முடைய கிரியைகளில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேக நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இல்லை, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க, இவங்க மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், மாற்றம் இருக்கும், இவங்க மத்தியில் இந்த வேறுபாடு இருக்காது, இந்த வித்தியாசம் இருக்காது. இல்லை, அதெல்லாம் என்னது? நற்கிரியை. இல்லை, அதெல்லாம் என்னது? அதுதான் நற்கிரியை. மற்றவங்க அந்த காரியத்தை செய்யாத போது நம்ம அதை செய்யும் போது அது ஒரு நற்கிரியை. அதை பார்த்து அநேக ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடை. இயேசு என்கிற ஆச்சரியமான ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஒளி என்ன பண்ணணும்? பிரகாசிக்க வேண்டும். எப்படி பிரகாசிக்கும்? நற்கிரியைகளை செய்யும் போது. நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், ஒருவேளை சில காரியங்களை நம்ம செய்யும் போது உலகம் நம்மளை என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது. சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் இதை செய்வேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் நம்ம செய்யும் போது, அது நல்ல காரியமாக இருக்கும்போது உலகம் நம்மளை என்னதான் பண்ணோம்? பகைக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நற்கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க